எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உலக அதிசயங்கள் நெறைய இருக்குங்க. நமக்கு தெரிஞ்சது 7. 7 தாண்டி அற்புத சக்திகள் நிறைஞ்சது. அத பத்தி ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணியுமே விடை கிடைக்காதது. இந்த மாரி நெறைய இடங்கள் இருக்கு. அந்த வரிசையில பார்த்தோம்னா, நம்ம பெர்முடா ட்ரையாங்கிள், ஏரியா 51, ஈஸ்டர் ஐலேண்ட் இத மாரி 20க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கு. இந்த மாரி வரிசையில இருக்கக்கூடியது தான் நாஸ்கா கோடுகள். இத பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம ஃபுல்லா வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாஸ்கா கோடுகள் என்றால் என்ன? நாஸ்கா கோடுகள்னா ஹைட்ல இருந்து பாக்குறப்ப ஒரு டிராயிங் மாதிரியாவும் லைன் லைனா கோடுகளாவும் தெரியற இது அந்த சித்திரங்கள் அது பேர் தாங்க நாஸ்கா கோடுகள் சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இருக்கு? இதுல என்ன அவ்வளவு அதிசயம் இருக்கு? இது என்ன பெருசா பண்ணிட போறாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இந்த நாஸ்கா கோடுகள் எங்க இருக்குன்னா தென் அமெரிக்கால நாஸ்கா என்னும் பாலைவனத்தில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம். இதுல என்ன ஆகுதுன்னா பெருல இருந்து கிட்டத்தட்ட லிமால இருந்து ஒரு 250 மைல் தூரத்துல இருக்குங்க இந்த இடம். இதுல என்ன ஆகுதுன்னா மேல இருந்து பாக்குறப்ப மிகப்பெரிய டிராயிங்காவும் சின்ன சின்ன கோடுகளா மேல இருந்து பாக்குறப்ப அது கோடு சின்ன சின்ன கோடுகளாவும் தெரிஞ்சிருக்கு. ஆனா பக்கத்துல இருந்து தரையில நடந்து பாக்குறப்ப அது ஒரு பள்ளம் மேடுகளா மட்டும் தாங்க தெரிஞ்சிருக்கு. இது என்னன்னா இது ஏலியன் செயலா கூட இருக்கலாம், இல்ல இது உலகத்தோட 8வது அதிசயமா அப்படின்னு கூட ஆராய்ச்சியாளர்கள் பேசிக்கிறாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா தெருவில் உள்ள லிமாவில் இருந்து 250 மைல் தொலைவில் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க. அது தட்டையான பூமியில் 170 சதுர மைல் பரப்பளவில் விசித்திரமான உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அதாவது 1 இல்ல 2 இல்லைங்க, 170 சதுர மைல் பரப்பளவில் விசித்திரமான உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இது எங்க ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறாங்க. அது மேல இருந்து பார்க்கக்கூடியதுனால அது வந்து ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கிறாங்க. 170 சதுர மைல். அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெருசுன்னு. அவ்வளவு பரப்பளவுல இந்த டிராயிங் விரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனால் அவை ஆழமான குழிகளாக வெட்டப்படவில்லை. அதாவது நம்ம டிராயிங் வரைகிறப்ப சின்ன சின்ன மேடு மாதிரி தான் போட்டிருக்காங்க. அதாவது நம்ம எப்படி சொல்லணும், ஒரு அடிக்கு ஹைட். ஆழமான குழியா இல்லைங்க. ஒரு அடிக்கு போட்டு மேல இருந்து பாக்குறப்ப அது டிராயிங் மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஆழமான குழியெல்லாம் இல்ல. அந்த டிராயிங் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளவு ஆழமான குழியெல்லாம் இல்ல. அது தூரத்திலிருந்து பார்க்கும்போது பல உருவங்களாக தெரிகிறது. அது 6 முதல் 12 அடி அகலமாக உள்ளன. 6 முதல் 12 அடி அகலம் ஒவ்வொரு டிராயிங்கும். யோசிச்சு பாருங்க, 2 ஆள் படுக்கிற அளவு. அந்த மாதிரி கணக்கு. ஒவ்வொரு டிராயிங்கும் 6 முதல் 12 அடி அகலமாக உள்ளது. சரிங்களா? அமெரிக்காவில் முன்னாள் வாழ்ந்த நாஸ்கா என்னும் இனத்தவரால் இந்த டிராயிங் வரையப்பட்டதுன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு பறக்கும் சக்தியே கிடையாது. ஆனா எப்படி மேல இருந்து பாத்திருக்காங்க அந்த கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. மேல இருந்து பார்த்துதான் இந்த டிராயிங்க வரைஞ்சிருக்காங்க. இது நாஸ்கா கோடு என்று அழைக்கப்படுகிறது. இது அவங்களா வரைஞ்சிருக்கலாம், இல்ல ஏலியன் செயலா இருக்கலாம். அவங்க இருந்ததுனால, அவங்க இடத்துல இருந்ததுனால இது நாஸ்கா கோடுகள் என்று அழைக்கப்படுகிறது. அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா இவை 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. இந்த கோடுகள் 30 மைல் தூரம் வரை உள்ளன. இது 2000 வருஷத்துக்கு பழமையானதாமா. இந்த கோடுகள் வந்து பார்த்தோம்னா 30 மைல் தூரம் வரைக்கும் இருக்காமா. நான் அந்த ஒரு கோடுகள் வந்து சொன்னேன்ல, 170 சதுர மைல் பரப்பளவில் விசித்திரமான உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன்னு சொன்னேன்ல. ஒரு டிராயிங் 6 to 12 அடினா 30 மைலுக்கு எவ்வளவு தூரம் நம்ம யோசிச்சு பாருங்க. அவ்வளவு தூரத்துக்கு இந்த டிராயிங் விரிஞ்சிருக்கு. இது 1500களில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1500வது 15ஆம் நூற்றாண்டிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் 1927 வரை இதை யாரும் கண்டுகொள்ளவில்லை. அதன் பின் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தான் இதை வந்து ஒவ்வொன்றா என்னன்னு பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. தரையில இருந்து பாக்குறப்ப சின்ன சின்ன வெட்டப்பட்ட குழி மாதிரி தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய அமானுஷங்கள் நடந்திருக்குங்க. இதுல என்னன்னா அமானுஷங்கள் நடந்திருக்கிறதுனாலதான் இதை வந்து கண்காணிக்கவே செஞ்சிருக்காங்க. என்ன நிறைய அமானுஷங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அதனாலதான் அதை ஆராய்ச்சி பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. பார்த்தா இந்த சின்ன சின்ன தரையில இருந்து பாக்குறப்ப சின்ன சின்ன குழிமேடா தெரியவும், அது மேல இருந்து பாக்குறப்பதான் அது ஒரு டிராயிங் மாதிரியாவும் கோடுகளாவும் தெரிஞ்சிருக்கு. ஆனா இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த கோடுகளும் டிராயிங்களும் மேல இருந்து பாக்குறப்ப மனிதர்கள், மீன், பறவைகள், பூச்சிகள் இதை சார்ந்தே வரையப்பட்டிருக்கு. வேற எந்த டிராயிங் இல்ல, இதை சார்ந்தே வரையப்பட்டிருக்கு. விண்வெளி வீரர் புகைப்படம் இருக்கு. விண்வெளி வீரர் அதே மாதிரிதான். நான் ஏற்கனவே பழைய ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அதே மாதிரிதான் தலைக்கவசம் அணிந்த மாதிரி தலை கொஞ்சம் பெரிதாக அந்த இருந்த அப்படி இருக்க ஒரு விண்வெளி வீரரோட படமும் அதுல இடம்பெற்று இருக்கு. இது என்னன்னா, அப்போ இந்த பறக்கிற உதவி இல்லாம எப்படி இதை வரைஞ்சிருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்ப இது ஏலியன் உதவியோட அவங்க வரைஞ்சிருக்கலாம். இல்ல ஏலியனுக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக இருக்கலாம். இவ்வளவு பெரிய டிராயிங், இவ்வளவு பெருசு, இவ்வளவு பெரிய பரப்பளவு 170 சதுர மைல் பரப்பளவுல இருக்கு, 30 மைல் தூரமா இது பறந்து விரிஞ்சிருக்கு அப்படின்றப்ப அது இன்னும் அழியாம இருக்கு. அது பாதுகாக்கப்பட்டிருக்கு. அப்படின்றப்ப நாஸ்கா இனங்கிறது கிட்டத்தட்ட இந்த இது உருவாகி 2000 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. கண்டுபிடிச்சே இப்ப 500-600 வருஷம் ஆகி போச்சு. அப்போ எவ்வளவு நாள் இது வந்து அழியாம இருக்கு? இத பத்தி ரகசியம் இன்னும் நீண்டுகிட்டே இருக்குங்க, இன்னும் பெருசுங்க. இதுக்கு அந்த மர்மங்கள் 6 நூற்றாண்டுகளா நீடிச்சிருக்குங்க. இந்த மர்மங்கள் 6 நூற்றாண்டுகளா நீடிச்சிட்டு இருக்கு.
கிட்டத்தட்ட அவங்களே 600 வருஷம் சொல்லிட்டாங்க. இன்ன வரைக்குமே நமக்கு தெரியல. நம்ம பார்த்ததுல இருந்து 6 நூற்றாண்டுகள் சொல்றோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி உருவானதுன்னு சொல்றோம். ஆனா இது எவ்வளவு நாளா இருக்குன்னு நமக்கு தெரியல. கண்டிப்பா இதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு உலக அதிசயம் தான். இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல் தெரிஞ்சுக்கிற, இந்த மாதிரி நீங்கள் தெரியாத கண்டென்ட்கள்லாம் போடணும்னா, ஏதாவது கண்டென்ட் போடணும்னா நீங்க எடுத்து குடுங்க. அத நான் கண்டென்ட்டா போடுறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனல லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னோட ஒவ்வொரு மோட்டிவேஷன். நன்றி, வணக்கம்.